ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। वासुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरु। कात्यायनी महामाये महायोगिनी अधीश्वरी नंदगोपसुतं देवी पदिंदे गुरुदे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। श्रीमद् भागवतम அத்தியாயம் 14 10வது காண்டத்துல இரண்டாவது பாகம் 14வது அத்தியாயத்துல 13 14 ரெண்டு ஸ்லோகங்கள் சேர்ந்து படிக்கிறோம். பிரம்மா பகவானை பார்த்து வணங்கிட்டு இருக்கிறார். வணங்குறாரா, பேசுறாரா, விண்ணப்பிக்கிறாரா, பிரார்த்தனை பண்றாரா, பகவானை பற்றி புகழ்கிறாரா அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சிருக்கும். மனம் மனசுக்கு தகுந்த மாதிரி அறிவு வேலை செய்யும். அறிவுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சிருப்போம். அறிவு எப்படி வேலை செய்யும்? நம்ம வாழ்க்கை தரத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். வாழ்க்கை தரம் எந்த லட்சணமா இருக்கு? இறை எடுப்பதற்காக மட்டுமே வாழ்ற வாழ்க்கையில அதுக்கு தகுந்த மாதிரி அறிவு இருக்கும். இதை கேட்டா, இதை படிச்சா, இதை பிரம்மாவும் பகவானும் பேசிட்டு இருக்கிறத முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அறிவு பலன் கருதும் போது வெறும் இறை தேடுதல் அதுக்கு மட்டுமே அறிவு வேலை செய்யும். அதையும் கடந்து இறையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உழைப்போம் பிழைப்போம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, கிடைச்சா சாப்பிடுவோம், அது இறை அருளால் நமக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு இருக்கிறவங்க, இறை அருளால்னா இறைவன் அருளாலையும் தான், நம்ம சாப்பிட்ற அந்த இறையின் அருளாலையும் தான் அப்படி கிடைக்கிறது. அப்போ இதை பொறுத்து மனசு வேலை செய்யும், அதுக்கு தகுந்த மாதிரி உணர்ச்சிகள் வேலை செய்யும். அதனால பிரம்மா இறைவனை புகழ்கின்றாரா, இல்ல தன்னை இறைவன் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாரா, அல்லது தனது குற்றங்களுக்கு வருந்துகின்றாரா? தன்னிலை விளக்கத்தை சொல்லுகின்றார். அதான் உண்மை. இப்ப நாமளும் பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்ம பிரார்த்தனை பண்ணி அவர்கிட்ட என்ன கேட்க போறோம் தெரியல. அவர் பரம தயாளர். அவர் வேண்டியது அருள். நம்ம கேட்காமலே அருள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட கேட்காமலே அவர் நமக்கு வேண்டியதை தர்றாரு. நாம யாருக்கிட்டையுமே கேட்காம இருந்து நம்ம சுயமரியாதையில வாழணுங்கிறதுக்காக நமக்காக பௌதிக உலகத்தையும் படைச்சு அதுல முக்குணங்களையும் கொடுத்து இந்த பஞ்சபூதங்களையும் கொடுத்து ஆள சொல்லி நம்மளை பராமரிக்க சொல்லி வேண்டிய வசதிகளை சொல்லி கொடுக்கறதுக்கு எவ்வளவோ ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்கிறார். இதெல்லாம் நம்ம கேட்டு செய்யல, நமக்காகவே, நமது எண்ணங்களுக்காகவே. 84 லட்சம் வகையான உடல்கள் இருக்கின்றன. 2 காலு, 4 காலு, 2 கண்ணு, 2 மூக்கு, 4 பக்கமும் சுழலக்கூடிய பார்வைகள், வாலில் மூளை இருக்கும், ஒண்ணுக்கு தலையில மூளை இருக்கும், ஒண்ணுக்கு உடம்புல மூளை இருக்கும். மூளைங்கிறது என்ன? அதாவது இயங்கக்கூடிய தலைமைச் செயலகம், உடல் இயக்கத்துக்கான கட்டளையிடக்கூடிய ஒரு மையம். உடல் இயக்கத்திற்கு அது அந்தந்த உடலுக்கு தகுந்த மாதிரி இருக்கு.
எலும்பு உள்ளது, எலும்பு இல்லாதது, தண்ணியில வாழ்றது, தரையில வாழ்றது, நெருப்புல வாழ்றது, பாலைவனத்துல வாழ்றது, பனிப்பிரதேசத்துல வாழ்றது. அதே மாதிரி அந்தந்த உயிர்களுக்கு உணவாக எது உணவாகும், எது உணவு ஆகாது, புழு பூச்சிகளை தானியங்களை மட்டுமே சாப்பிட்றது, எலும்புள்ள பெரிய மிருகங்களை சாப்பிடக்கூடிய மிருகங்கள், இப்படி பல வகையான ஏற்பாடுகள் ஏற்கனவே ஆகார நித்திர பய மைதுனம், அதாவது உண்ணுதல், உறங்குதல், உறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல், இந்த தேவைகளுக்கு அதனதன் அறிவு திறனுக்கும் விருப்பங்களுக்கும் தகுந்த மாதிரி இவ்வளவு உடல் அமைப்புகளையும் வாழும் இடத்தையும் வகுத்து கொடுத்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் அவைகளை வாழ வைக்கவும் மனித பிறவியை படைச்சிருக்கிறார். மனிதனை எல்லாவற்றுக்கும் ஆள்றதுக்காக படைக்கல, எல்லாவற்றையும் எல்லா உயிர்களையும் வாழ வைப்பதற்கு காவலாகவும் உதவியாகவும் இணக்கமாகவும் வழிகாட்டுதலாகவும் இருப்பதற்காக தன் சாயலில் இறைவன் தன் மனிதனை படைத்தார். இது எல்லா கடவுளை புரிஞ்ச எல்லாரும் சொல்லுவாங்க. இதுக்கு மதமோ மொழியோ இனமோ தேவையில்லை, காலமோ தேவையில்லை. அறிவு இருந்தா யாரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். எல்லாரும் பிரம்மாவில இருந்து கடைசி ஜீவன் வரைக்கும் இறைவனுடைய பிள்ளைகள் தான். இதுல யார் யாரை திண்டு வாழ்றோம்ங்கிறதும் அது அவரவர் விருப்பம்தான். அதுக்கு தான் பகவான் ஏற்பாடு பண்ணி இருக்கிறார். உறவு முறைகளை கொடுத்து வகுத்து வச்சிருக்கிறார். இந்தந்த உறவு முறைகளை நீ இப்படி நடந்துப்போ, தங்கச்சிகிட்ட எப்படி நடந்துக்கணும், தகப்பன்ட்ட எப்படி நடந்துக்கணும், மகன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், மகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும், அன்னைகிட்ட எப்படி நடந்துக்கணும், ஆசிரியர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு இருக்கு. இந்த உறவு முறைகள் தான். எதிர்பால் இனத்தோட கவர்ச்சிக்காக உறவு முறைகளை கைவிட முடியாது. உறவு முறைகளை கைவிடுவதால் மிருகங்கள் கூட அப்படி வாழ முடியாது. அப்படி ஒரு தண்டனை கிடைக்கும். மிருகங்களுக்கு கூட உறவு முறையை கைவிட முடியாது. எங்கேயும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வாசித்தாலும் புலி புல்ல திங்காது. அதுக்கு புல்ல திங்கணும், திங்காதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. அது உதாரணமா அறிவா சொல்றாங்களாம். அந்த மாதிரி நானும் புலி மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்களாம். இந்த மாதிரி அவனவன் சிற்றறிவுக்கு தகுந்த மாதிரி எதையாவது சொல்லுவாங்க. எனக்கு தமிழை தவிர வேற ஒன்றும் தெரியாது. தமிழுக்கு மொழிக்கு சேவை செய்யறதா இருந்ததுன்னா எனக்கு உதவியாக வேறொரு மொழியில, சமஸ்கிருதத்துல இருந்த அந்த மொழியை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து, ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தத ஒரு பண்டிதர் தமிழ்ல மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது அவங்க மொழிக்கு செய்த சேவை. மொழிக்காக உயிரை கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் பைத்தியகாரத்தனம். மொழிக்காக யாரும் உயிரை கொடுக்கல, அது பொய். அப்படி உயிரை கொடுத்ததா இவங்க சொல்லி ஏமாத்துறது. கொன்னுட்டாங்க. ஒரு ஊர் பேரை தமிழ் மொழியில இருந்து வேற்று மொழியில இருக்குது, அதை மாத்து அப்படின்னு சொல்லி வேணும்னே போராட்டத்தை தூண்டி கொன்னுட்டு அவன் உயிரை தியாகம் பண்ணிட்டான். உயிரை யாரும் தியாகம் எல்லாம் பண்ண முடியாது. செத்து போவோம், ஒண்ணு கொல்லப்படுவோம், அல்லது இன்னொரு ஜீவனுக்கு இரையாயிடுவோம், இல்ல நாமளே நம்மளை தற்கொலை பண்ணி கொண்டுக்குவோம் முட்டாள்தனமா. இது எப்படி தியாகமாகும்? எதுக்காகவுமே உயிரை தியாகம் பண்ணவே முடியாது. தியாகம்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய தேவைக்கு இருப்பதை அடுத்தவர்களுக்கு வழங்கிட்டு அவங்களை திருப்திப்படுத்துறது. நாம கொடுத்ததுனால திருப்தி அடைகிறது, அதுக்கு பேரு தான் தியாகம். செத்து போறதெல்லாம் எப்படா தியாகமாகும்? அடுத்தவனால கொல்லப்படுறதோ, வஞ்சகர்களால தற்கொலை பண்ணிக்கிறதோ, ஏமாற்றி புத்தி கெடுத்தனமா தற்கொலை பண்ணிக்கிறதோ எப்படி தியாகமாகும்? எதுக்காக தியாகம் பண்ற? எதிரி நாட்டு கூட போர் புரிந்தால் கூட அது உயிர் தியாகம் கிடையாது, வீர மரணம் தான் எய்துவான். தியாகம்ங்கிற பட்டத்தை ஏமாத்துறது இந்த நரிப்பயிலுக தந்திரமா ஏமாத்து வேலை.
எவ்வளவோ பேர் முட்டாள்கள் எவ்வளவு பேர் வளர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தலைவன் அந்த முட்டாள்களை ஆடுவதற்கு வந்துடுறான். இந்த அயோக்கியர்களால மொழிக்காக உயிரை கொடுக்கறதுனா, மொழிக்காக எதுக்கு நீ சாவணும்? உனக்கு தெரிஞ்ச மொழிக்கு நீ உதவி செய்யறதா இருந்ததுன்னா மற்ற மொழிகளை கத்துக்கிட்டு அந்த மொழியில என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த அறிவுபூர்வமான விஷயங்களை நான் தமிழ் மொழி கொண்டு வா. என்னைய மாதிரி தமிழ் தவிர வேற எதுவும் தெரியாதவன் அந்த அறிவெல்லாம் தெரிஞ்சுக்குவான். இதுல எல்லா மொழியும் கத்துக்கிட்டு அந்த மொழியில இருக்கக்கூடிய சிறந்த தன்மைகளை நம்ம கொண்டு வர வேண்டியதுதானே. அதுல மொழிக்கு செய்யற சேவை. மொத்தத்துல இறைவனால் வழங்கப்பட்ட இந்த உலகம் இறைவன் கூட நீ நினைக்க வேணாம். விஞ்ஞானம் இயற்கையினே வச்சுக்குவோம். அது வகுத்து வச்சிருக்கிற அந்த சட்டதிட்டங்கள், வாழு முறைகள், அதுல ஒருத்தருக்கு உணவு, உறைவிடம், உறக்கம், உறவு கொள்வது, உறவுன்னா அண்ணன் தம்பி சொந்த பந்தம், அந்த மாதிரியான சேர்ந்து வசிப்பது, ஒத்த குணங்களுடன் ஒத்த வாழ்க்கை முறையுடன் ஒரே மாதிரியான ரசனையோட ருசியோட அமைதியா ஆனந்தமா வாழ்றது. அதை கெடுப்பதற்காகவோ அல்லது அதை சிதைப்பதற்காகவோ ஆக்கிரமிக்கிறதுக்காகவோ யாராவது வந்தா தற்காத்துக் கொள்வது, அதுக்காக அவங்களை எதிர்க்கிறது, அவங்கள அப்புறப்படுத்துறது. உன் இடத்துல நீ வாழ்ந்துக்கும், என் இடத்துல நான் வாழ்றேன், எனக்கு ஒதுக்கப்பட்ட இடம் இது, உனக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அது. ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்தக்கூடாது, ஒருத்தர் ஒருத்தர் வாழ்க்கையை சிதைக்க கூடாது. ஒழுங்கா போயிடு. கேட்கலையா அடி, கொல்லு, கொல்லப்படுவோம் அல்லது கொல்லுவோம், இவ்வளவுதான். இதுல தியாகம் எல்லாம் கிடையாது. நாட்டுக்காக தியாகம் பண்ண எல்லாம் ஏமாத்து வேலை. ஏமாத்துற நீ சரியா புரிஞ்சுக்கோ. சரி, செத்து போயிட்டான். எங்க ஊர்ல எங்க குடும்பத்துல கூட பிறந்தவங்க அப்பா அம்மா, அப்பாவுடைய அப்பான்னு போனா ஒவ்வொரு குடும்பத்திலையும் 2 பேர் 3 பேர் ராணுவ வீரர்களா இருந்து உயிரை விட்டவங்க இருக்காங்க. 50 பேரை கொண்டுட்டு எங்க ஐயாவும் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. மற்றவர்களால் கொல்லப்பட்டார்கள். அது ராணுவ வீர மரணம் எய்தவர்கள் நிறைய பேர். வீர மரணத்தை எதிர்கொண்டு அழைச்சி போயிட்டாங்களே தவிர அது தியாகம்னு எப்படி சொல்லுவேன்? தியாகம்ங்கிறதுக்கு அர்த்தமே வேற. வீட்டுல நீ சோறு வாங்கியிருக்க, அதை போய் இட்லின்னு சொல்லுவியா? அதே அரிசியை மாவாக்கி ஒரு நாள் உர ஊற்றி புளிக்க வச்சு ஆவியில வேக வச்சு வட்ட வட்டமா உருண்டையா வச்சிருக்குது அத்தந்தண்டி மாவு. அதை போய் சோறுன்னு எப்படி சொல்லுவ? சோத்தை போய் இட்லின்னு சொல்லுவியா? எதுக்கு எடுத்தாலும் ஏடி இப்படியா மாத்தி பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறவனை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் தலை சாத்திட்டு இருந்தா எப்படி நீ புத்திசாலித்தனமா வாழுவ? இறைவன் வகுத்து கொடுத்த வாழ்க்கையில சரி கடவுள்னே வச்சுக்க வேண்டாம், விஞ்ஞானம் வகுத்து கொடுத்த வாழ்க்கையவே புரிஞ்சுக்க உனக்கு தெரியல அப்படின்னா, மனித வாழ்க்கை மனிதன் எல்லாவற்றையும் அடக்கி ஆள்வதற்காகன்னு ஒருத்தன் ஏமாத்தி சொல்றான். கடவுளுக்கு உருவமே இல்லைன்னு சொல்ற கூட்டம். எல்லா உயிர்களையும் எல்லா பூமியும் மனுஷன் அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கல. எல்லா உயிர்களையும் எல்லா பூமியும் எல்லா இயற்கைகளையும் வளங்களையும் பாதுகாத்து அதன் வாழுமிடத்துல வாழ வச்சு காவல் இருந்து தானும் அவர்களுடைய உதவியால தானும் திருப்தியா வாழ்றதுக்கு தான் மனித பிறவி. இதையே அடிப்படையை புரிஞ்சிக்காம எல்லா உயிர்களையும் மனுஷன் தான் ஆள்றான் ஆக்கிரமிக்கிறான்னு அகங்காரத்துல இருந்தோம்னா அதான் மனித வாழ்க்கை மிருகங்களை விட புழுப்பூச்சிகளை விட கேவலமான வாழ்க்கையாகி போச்சு. நீ யாரு? என்னை பாதுகாக்க வந்தவன் என்னை அடக்கி ஆள பாக்குறியா? அப்ப நீ என் கூட என்னை மாதிரியே வாழ்ந்து தொலைவாயாக அப்படின்னு அந்த சிற்றுல அந்த சந்துக்கள்லாம் சாபம் கொடுத்துருச்சு. அதான் மனுஷன் இப்ப சந்துக்களை போல வாழ்க்கையான். உடை உடுத்திருக்கான், மனுஷ வடிவத்துல இருக்கிறான், அவ்வளவுதான். மற்ற எந்த உயிரும் உடையும் உடுத்தல, மனுஷன் மாதிரி நடமாடலை, வாகனங்களை பயன்படுத்தி பூமியை கெடுத்து வாழல. அதன் பாட்டுக்கு அது அதன் தர்மத்துல தான் வாழும். இங்க பிரம்மா மனப்பூர்வமா இறைவன் கிட்ட தன்னிலை சொல்லுகின்றார். அவ்வளவுதான் நம்மளும் சொல்ல முடியும். நான் இந்த நிலையில் இருக்கின்றேன். பிரார்த்தனை எல்லாம் பண்ண வேண்டியதில்லை, பகவான்கிட்ட வேண்டி கேட்க வேண்டியதில்லை. அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, வேணுங்கிறத கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு தேவை நம்மளை பற்றி விளக்க சொல்லலாம். சொன்னதுனால அவருடைய அன்பை நமக்கு காட்டுவார்.
நான் உங்ககிட்ட எவ்வளவு பிரியமா இருக்கேன்னு தெரியுமா? உன்னுடைய நிலை எதுன்னு நீ புரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் எனக்கு உன் மேல பாசம் பொங்குகிறது, அன்பாக இருக்கிறது. நீ இவ்வளவு அறிவோடையும் ஆற்றலோடையும் நம்பிக்கையோடையும் உன்னை பற்றி நீ தெளிவா சொல்றியே, உன்னுடைய நிலையை பற்றி தெளிவாக சொல்லுகிறாயே, இப்படி புரிஞ்சுக்கிட்டே. அப்போ உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ என்னோட படைப்பையும் என்னையும் புரிஞ்சுக்கிட்ட. இப்போ எனக்கு உன் மேல அன்பா இருக்கு அப்படின்னா அவர் அன்பை காட்டுவார். நீ உங்க குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளையே நாம அன்பை காட்டணும்னா அவங்கள புரிஞ்சுக்கிட்டா போதும், அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டா போதும். அவங்க நம்மளை புரிஞ்சுக்கல, நாம மட்டும் அவங்கள புரிஞ்சிருக்கிறோம். அப்ப அன்பு என்ன ஆகும்? கெட்டு போகுமா? கெடாது. நான் மட்டும் என் பிள்ளைகளை புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க என்னைய புரிஞ்சுக்கல, அதனால அவங்க விருப்பப்படி விலகி போயிட்டாங்க. சரி, அவங்க விருப்பப்படி விலகி வாழ்றதுனால எனக்கு ஒன்றும் நஷ்டமோ கஷ்டமோ இல்லை. அவங்க விருப்பம் நிறைவேறுவதற்கு நான் இறைவன் கிட்ட வேண்டிக்கலாம். அதுதான் என்னுடைய நிலை. அது எப்படி என்னோட அன்பை அவங்க புறக்கணிச்சுட்டு போகலாம்? என் அன்பை அவங்க புறக்கணிக்கிறதுனால வலிக்க வேண்டியது கஷ்டப்பட வேண்டியது அவங்க. நான் யாருடைய அன்பையும் புறக்கணிக்கல. அவங்க என்னோட அன்பை புறக்கணிச்சுட்டாங்கன்னு நான் வருத்தப்பட்டாலே நான் அவங்க மேல அதிகாரம் செலுத்த விரும்புறேன்னு தான் அர்த்தம். நான் அதிகாரம் செலுத்த விரும்பல, அன்பு காட்ட தான் விரும்புறேன். அவங்க எங்கிட்ட அன்பா இருந்தா வேற யார்கிட்டயும் அன்பா இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கெல்லாம் நான் அடங்க முடியாது. நான் எல்லாருக்கும் சமமா தான் அன்பு காட்டுவேன். இது என்னோட அகங்காரம் கிடையாது. யாரெல்லாம் என்ன வேண்டாம்னு சொல்ற, நீ என்ன வேணும்னு சொல்றவங்க கிட்ட நான் வேண்டியவனா இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு உனக்கு? என்ன நீ வேணாம்னு சொல்ற? ஒருத்தங்க வேணுங்கிறாங்க, அவங்க கிட்ட நான் அவங்களுக்கு வேண்டியவனா இருக்கிறதுனால உனக்கு என்ன கஷ்டம்? நீதான் என்ன வேண்டாம்ன்றிய. இந்த மாதிரி பிரம்மா பகவான் கிட்ட போய் நான் உனக்கு உரிமை உள்ளவன் அப்படின்னு சொல்லும்போது பகவான் நீ எனக்கு தேவையில்லாதவன் எப்படி சொல்லுவார்? உன்கிட்ட இருந்துதான் நான் பிறந்தேன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, வேத இலக்கியங்கள் சொல்லுது. அந்த வார்த்தை பொய்யில் இல்ல, உண்மைதானே? அப்ப நான் உன்னுடைய பிள்ளை தானே. எல்லா ஜீவர்களும் இறைவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா எல்லா ஜீவர்களும் தன்னை, அதாவது கங்கை குழாயில் வந்துச்சுன்னா குழாயில தான் நான் பிறந்தேன்னு குழாயை கும்பிடுற மாதிரி இன்னைக்கு நம்ம அப்படித்தான் வழங்கிட்டு. அதனால தப்பு இல்லை. அந்த நன்றி எனக்கு வழங்கியது, என்னோட அறிவு கிட்டது என் கண்ணு முன்னால இருக்கக்கூடிய இந்த குடம் தான். இந்த குடத்துல இருந்து தான் எனக்கு தண்ணி நான் எடுத்தேன். இந்த குடத்துக்கு கங்கையை கொண்டு வந்து, கங்கையில இருந்து தண்ணி சேர்த்து கொண்டு வந்து இங்க வச்சிருந்தவங்க யாரோ அவங்களையும் தெரியாது எனக்கு. அது கங்கா தீர்த்தம், கங்கை எங்க பிரவாகமா புறப்பட்டு எங்க வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதும் தெரியாது. நான் எடுத்தது இந்த குடத்துல இருந்து, இந்த பானையில இருந்து. அப்ப இந்த பானை தான் எனக்கு வணக்கத்துக்குரியது. சரி, அந்த அளவுக்கு நன்றியோட இரு. அப்புறம் உனக்கு புரியும் பானைக்கு எப்படி தண்ணி வந்துச்சு, யார் கொண்டு வந்து வச்சாங்க, கொண்டு வந்தவங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியும். யாரோட வீரியத்துக்குள்ள நான் வந்தேன் எனக்கு தெரியாது, யாருடைய வயிற்றுக்கு நான் போய் சேர்ந்தேன் எனக்கு தெரியாது. ஆனா பிறந்தப்போ அவங்க கிட்ட இருந்து வயிற்றுல இருந்து வெளியில வந்தேன், அதுவும் எனக்கு தெரியாது. ஆனா அவங்க எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சதுல இருந்து பால் ஊட்டி சீராட்டி தூக்கி பராமரிச்சு வளர்த்தாங்க. அவங்க சொல்றாங்க நான் தான் உன்னை பெற்றேன், இவர் தான் உன்னை நான் பெறுவதற்கு காரணமாக இருந்தது இவர் தான். அவர் தந்தை, நான் தாய், உன்னுடைய சகோதரர்கள். நீ எங்க இருந்து உற்பத்தியாகி வெளியில வந்தியோ அதே இடத்துல உனக்கு அடுத்தடுத்து வந்தவர்கள் இவர்கள். அவர்கள் சகோதரர்கள் சகோதரிகள். ஏற்றுக்கொள்வதற்கு என்ன வந்தது? இதை போலவே நானும் மற்றவர்களும் மற்ற ஜீவர்களும் எல்லா ஜீவர்களுமே இதே மாதிரி ஒவ்வொருத்தர்ல இருந்து பல்கி பெருகி வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சரி, எல்லாருமே நமக்கு உறவுதான், யாருக்கிட்டையும் எந்த பகையும் இல்லை. எப்ப பகை வருது? இந்த நிர்வாகத்தை,
இந்த இறைவனால் வகுக்கப்பட்ட இந்த சிஸ்டம், அதாவது இயங்கும் ஆற்றல், இயங்கும் முறைகள், வாடும் முறைகள், கலாச்சார முறைகள், கால தேச வர்த்தமானங்களுக்கு தகுந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு எவன் எப்ப இடைஞ்சலா இருக்கிறானோ அவன் அப்புறப்படுத்த வேண்டியவனா இருக்கான். அப்போ போராட்டமும் பகையும் வருது. அதை வெற்றி கொள்வதற்கும் பகவானே வழிகாட்டுவார், துணை இருப்பார். இருவரையுமே எப்பேற்பட்ட பகைக்காரர்கள் விதவிதமாக இருந்தாலும் எல்லோரையும் அவரவர் இடத்திற்கு அப்புறப்படுத்துற மாதிரி வலிமையாக அடக்கி ஆழ்வார். ஒண்ணும் முடியலையா, மொத்தமும் பிரளய வெள்ளத்துல மூழ்கடிச்சிருவார். டோட்டலா எல்லாத்தையும் கலைச்சிட்டு திரும்ப முதல்ல இருந்து ஜீவர்கள் கொஞ்ச நாள் ஓய்வெடுங்க. யாரும் எந்த பிறவி எந்த உடலும் எடுக்க வேணாம். அதைத்தான் பிரபஞ்ச நீருக்குள்ள மூழ்கடிக்கிறது நீங்க தானே. உங்க நாவில இருந்தானே நான் வந்தேன். அப்படி பிறந்ததா தானே சொல்றாங்க. அப்ப நான் உங்க பிள்ளைங்க யான்னு கேட்கிறேன். போற்றுதற்குரிய பகவானே, மூ உலகங்களுக்கும் இறுதியில் ஊழி வெள்ளத்தில் மூழ்கும் போது உமது அம்ச அவதாரமான நாராயணர் அவ்வெள்ளத்தின் மேல் பள்ளி கொண்டிருக்கிறார் என்றும், அப்போது அவரது நாவியில் இருந்து தோன்றும் தாமரை மலரில் இருந்து பிரம்மதேவன் பிறப்பார் என்றும் கூறப்படுகின்றது. உண்மையில் இந்த வார்த்தைகள் பொய்யல்ல என்று நான் உம்மிடம் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களிடம் பிறக்கவில்லையா? நான் உம்மிடமிருந்து பிறக்கவில்லையா என்ன? ஓ பரம நெறியாளரே, உடல் பெற்ற உயிர்கள் அனைத்திலும் நீரே பரமாத்மாவாகவும் படைக்கப்பட்ட அதிகார எல்லைக்குள் நீரே நித்திய சாட்சியாகவும் இருப்பதினால் நீர் ஆதி நாராயணர் இல்லையா? உண்மையில் பகவான் நாராயணர் உமது விரிவாவார். அவர் நாராயணன் என்று அழைக்கப்படுவதன் காரணம் அவரே பிரபஞ்சத்தின் ஆதி வெள்ளத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றார். அவர் சத்தியமானவர் ஆவார். ஏனென்றால் அவர் உமது மாயா சக்தியின் படைப்பாக இல்லை. பகவானுடைய மாயா சக்தி எப்படிப்பட்டது? மாயையே அவர்தான் படைத்தார். எதற்காக? எல்லா ஜீவனும் நிம்மதியா வாழட்டும்னு தான். அதுக்கு மாயை எதுக்கு? ஆமா, நீ எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்கிறத நிம்மதியா அனுபவிக்க முடியாம போயிரும்ல. இது சராசரி விஞ்ஞானம். நல்லா யோசிச்சு பார்த்தேன்னா தெரியும். மறக்க வேண்டியதை மறக்கணும், நினைக்க வேண்டியதை நினைக்கணும். நினைக்க வேண்டிய நேரத்துல எதையும் மறக்க கூடாது, மறக்க வேண்டிய நேரத்துல எதையும் நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இந்த பைத்தியகாரத்தன குழப்பம் எல்லாம் வாழ்க்கை முறையிலையும் எண்ணத்திலையும் நம்ம உணவு முறையிலையும் தான் இந்த குழப்பம்லாம் வரும். எப்போ சிஸ்டத்தை விட்டு விலகிறோமோ, திங்க தேவையில்லாதெல்லாம் திங்கிறது. ஆடு மாடு கோழி அதெல்லாம் உனக்கு இறையாயிருச்சுன்னா அதுக்கெல்லாம் நீ இறை ஆகணும். இதுதான் இயற்கை நியதி. இல்லை ஏற்கனவே இறையாயிருப்போம், அதனால அது இப்போ உனக்கெல்லாம் இறையாது. இதுல கொல்லப்படுறது அப்படிங்கிறது நீ இறையாக எடுத்துட்டேன்னா கொல்லப்படுறது இல்லை. உனக்கு இறையாயிருச்சு அந்த ஜீவன், அவ்வளவுதான். அது அதனுடைய உடலை உனக்கு இறையா கொடுத்துருச்சு, நீ இறையாக எடுத்துக்கிட்ட. அங்க கொல்லப்பட்டது அப்படிங்கிற கருத்து கிடையாது. அதே சமயத்துல தனக்கு இறையாக பயன்படுத்தாதத கொன்னுன்னா அது கொன்றதா தான் இருக்கும். அது பாம்பை கொன்னாலும் கொன்னதுதான், கொலைகாரன் தான் நீ. அது சாப்பிட போறியா? ஆனா பறவைகள்லாம் பாம்பு புழு பூச்சி மாதிரி தின்னு விடுது. அது இறையாயிருச்சு, ஒன்றுக்கொன்று இறையாகும். நீயும் புழுவா பிறந்து ஒரு பறவைக்கு இறையாகலாம், அல்லது பறவையா பிறந்து ஒரு புழுவை இறையா எடுத்துக்கலாம். இந்த சுழற்சி அது பாட்டுக்கு நடக்கும் அந்த சிஸ்டம். இப்ப நீ எதெல்லாம் திங்கிறியோ ஒண்ணு அதெல்லாம் திங்கிறதுக்கு உன் உடலை பல தடவை நீ கொடுத்துருக்கணும். இல்லைன்னா இப்ப திங்கிறதுக்கு இனிமே திங்கிறதுக்கு உன் உடலை கொடுக்கணும். இந்த சுழற்சி அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும். யாரையும் கொல்லப்படுறதெல்லாம் கிடையாது. கொன்னா தேவையில்லாம கொன்னோம்னா அது கொலை குற்றம் தான். அது எதை கொண்டாலும் சரி, சின்ன உயிர் பெரிய உயிர், எறும்போ யானையோ பூனையோ எதுவா இருந்தாலும் சரி, தின்னுட்டேன்னா அது உனக்கு இறையாயிடுச்சு. நீ பழையபடி உன் உடலை இறையாக்கி கொடுக்க போற. எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் புழு பூச்சிகளுக்கு இறையாத்தான் போகும்போது, சாம்பலாவே ஆனாலும் கூட அந்த கணக்கு தீராது. திரும்ப ஒரு உடல் எடுத்து மறுபடி
உடல் எடுத்து அது எதையெல்லாம் தின்னமோ அதுக்கெல்லாம் நம்ம இறையாத்தான் கொடுப்போம். அப்ப தாவரங்களை தின்ன அந்த கணக்கு கிடையாதா? தாவரங்களுக்கு நம்ம இறையாவோம்ல. மக்கி மண்ணோட போயிட்டோம்னா தாவரங்கள் வேர்கள் மூலமா அது எடுக்கத்தானே செய்யும், சாப்பிடத்தானே செய்யும். எல்லாருமே எல்லாத்துக்கும் இறை தான். அந்த இறை நாகரீகமான முறையில் நடக்குதா, அநியாயமா அக்கிரமமா ஆக்கிரமிப்பா வாழ முடியாம பாதியிலேயே பறிக்கப்பட்டு அவன் உடலை நீ திங்கிறியாங்கிற அந்த பழி பாவத்துக்கு ஆளாக வேண்டாம். நமக்கு அனுமதிக்கப்பட்ட உணவுல அனுமதிக்கப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்தோம்னா பிரச்சனை இல்லை. இப்போ கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிற அறிவுக்கு நம்ம பாகவதம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை முறையை பற்றி ஏன் மறுபடி அதையே புலம்பிக்கிட்டு இருக்கிறோம்னா, இன்னும் நம்ம தன்னிலை விளக்கம் சொல்வதற்கான தகுதி கூட நமக்கு வரல. அப்போ இறைவன் முன்னால் இருந்து நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், இந்த மாதிரியான குணம் இருக்குது, இந்த மாதிரியான வாழ்க்கை முறை இருக்குது, இந்த மாதிரியான சொந்த பந்தம் இருக்குது, இது எனக்கு நிர்பந்தமா என்னில் திணிக்கப்பட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை, இதுல நான் ஒவ்வொரு இடத்துலயும் நான் என்னை தெளிவுபடுத்திக்கிட்டு என்னுடைய நிலை புரிந்து உங்ககிட்ட விண்ணப்பிக்கணும். நான் உங்க பிள்ளை இல்லையா? பிரம்மா கேட்ட மாதிரி நான் கேட்கிறேன். நானும் உங்க பிள்ளை தானே. என்னை காப்பாற்றுறது உங்க கடமை இல்லையா? என்னை தெளிவுபடுத்தி அமைதிப்படுத்துறது உங்க தகுதி இல்லையா? அதைத்தான் பிரம்மா சொல்றார். சொல்லிட்டு தான் நீங்க ஆதி நாராயணருங்கிறார். மாயை படைக்கப்பட்டது, மாயைங்கிறது தனியா இருக்கு. அந்த மாயையால நான் என்னை இப்ப புத்திசாலியாகவும் நல்லவனாகவும் அறிவாளியாகவும் ரொம்ப விவரம் தெரிஞ்சவனாகவும் உங்களை பற்றி தெரிஞ்சவனாகவும் உங்ககிட்ட நான் வேஷம் போடல. என்னுடைய கவனத்தினால நான் தந்திரமா பேசல, யாரையும் பழிச்சு சொல்லல. பரிதாபத்துக்குரியவர்களை பழிப்பதுனால என்ன இருக்கு? பாவ செயலை செஞ்சுதான் உடல் வளர்க்கணும், பசி தீர்த்துக்கணும் இருக்கிறவனை பத்தி நான் ஏன் பழிக்கணும்? எனக்கு அது தேவையில்லை. அவனுக்குள்ளேயே இருக்க அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவான் நீங்க நாராயணன் காரணக்கடலில் பள்ளி கொண்டதாக கூறப்படுகிறார். பாவத சொல்லு. ஹீரோதக சாய் விஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டதாக இருக்கிறார். கர்ப்போதக சாய் விஷ்ணு கர்ப்பத்தில் இருக்கிற பகவான் விஷ்ணு. இந்த 3 பேருக்கும் மகாவிஷ்ணு. இந்த 3 பேருக்கும் ஆதாரமா நீங்க தான் இருக்கிறீங்கன்னா புல்லாங்குழல் வச்சிருக்கிற கிருஷ்ணரிட தான் பிரம்மா இப்படி புலம்பிட்டு இருக்கிறார். நீங்க தானே அப்படி வந்தீங்க. நீங்க தானே ஆதி நாராயணர். நீங்க தானே ஒளி வெள்ளத்திலையும் மிதந்துகிட்டு இருந்தீங்க. ஆளிலை கிருஷ்ணர் படங்களை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கலாம். குட்டியா கிருஷ்ணர் வந்து குழந்தை ரூபத்துல அழகா பொக்கவாயை காட்டி சிரிச்சுக்கிட்டு வலது கால் எடுத்து கையில பிடிச்சிக்கிட்டு அந்த வலது கால் விரல வாயில வச்சு சப்ப போற மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பார் குட்டி குழந்தையா. இதை மார்கண்டேய மகரிஷி தான் பார்ப்பார். அந்த கண்ணனை பார்த்து ஊழி வெள்ளத்துல அவரு தான் பார்த்து கண்ணனை பார்த்து ஆச்சரியப்படுவார். இந்த ஊழி வெள்ளத்துல இப்படி ஒரு குழந்தையா அப்படின்னு. இவருடைய ஆச்சரியத்தை பார்த்து அந்த குழந்தை சிரிக்கும். சிரிச்ச உடனே டொபக்குன்னு அந்த சிரிப்புக்குள்ள இவர் வசீகரிக்கப்பட்டு காந்தம் எப்படி இழுத்ததோ அது மாதிரி இவர் தொடக்குன்னு கிருஷ்ணனுடைய வாய்க்குள்ள போயிடுவார். உள்ள போன உடனே எங்கேயோ வலிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம்ங்கிறது மட்டும் தெரியும். போய் சேர்ந்த உடனே அந்த ஊழி வெள்ளமெல்லாம் அதாவது பிரபஞ்ச வெள்ளத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் இல்லாம அருமையான ஒரு நகரத்துல இருப்பார். மணிமாடங்கள் என்ன, கூடங்கள் என்ன, பொற்கோபுரங்கள் என்ன, மாளிகைகள், தெருவுகள், மக்கள், நாகரிகமான மனிதர்கள், பெரிய பட்டணத்தை பார்ப்பார். 6 மலைகள், அருவிகள் எல்லாமே பார்ப்பாரு. அதிசயமா இருக்கும். எல்லாத்தையும் சுத்தி பார்ப்பாரு. நாம பார்த்து வியந்து மகிழ்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும்போது எப்படி இதுக்குள்ள வந்தோம்னு யோசிச்சிருவார். யோசிச்ச உடனே கிருஷ்ணன் ஒரு ஆளிலையில படுத்திருக்கிற ஒரு குழந்தைய பார்த்தோம். அந்த குழந்தையினுடைய சிரிப்புக்கு அப்புறம் நம்ம இப்படி ஆயிட்டோம். அந்த சிரிப்புல வந்து நம்ம ஏதோ அந்த புகைக்குள்ள போற மாதிரி அந்த குழந்தையுடைய வாய்க்குள்ள விழுந்தது மட்டும் ஞாபகம் இருக்கு. அப்படின்னு நினைச்சோன்னா திரும்ப குழந்தை சிரிப்பு சத்தம் கேட்கும். டமக்குன்னு தத்தளிக்கிற அந்த வெள்ளத்துக்குள்ள வந்துருவார். அப்போ அந்த கிருஷ்ணர்கிட்ட தான் அந்த குழந்தை கிருஷ்ணனை பார்த்த மார்கண்டேய மகரிஷி மாதிரி பிரம்மா நேரடியா கிருஷ்ணர் அழகா நிற்கிறார். ஒரு கையில ஒரு மரத்தின் கிளையை பிடிச்சிக்கிட்டு, ஒரு கையில கையில புல்லாங்குழல் வச்சு இடுப்புல கை வச்சு
அவர் திரிபங்கள் அளித்த மேத பிரகாசம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமின்னு அந்த ஒரு காலை மாற்றி வச்சு குதிங்கால வெளியில காட்டி, ஏன் அந்த குதிங்கால காட்டுறாருன்னா, அவர் அந்த பாதத்துல பசுக்கள்லாம் தங்களுடைய அமுதத்தை அமுத சுரபிகளா மாறுறதுக்கே அந்த பகவானுடைய அந்த குதிங்கால் தான். அதுலதான் பசுக்கள் அது வேற, அது ஒரு தத்துவம். அந்த விஞ்ஞானம் அறிவு இருக்கும்போது பகவான் அருளால் அதை படிப்போம். இப்போ அந்த இதுல உட்காந்து பிரம்மா பேசுறத பகவான் புன்னகையோட கேட்டுட்டு இருக்கிறாரு. நீங்க தானே மகாவிஷ்ணு, நீங்க தானே ஆதி நாராயணர். நீரில் பள்ளி கொண்டு இருப்பதால், காரணக்கடலில் பள்ளி கொண்டு இருப்பதால், கர்ப்போதக கடலில் பள்ளி கொண்டு இருப்பதால், ஷீரோதக சாய் விஷ்ணுவாக ஷீரோதத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கின்றதாக 3 பேருமே உங்களுடைய விரிவங்கம் தான். விரிவங்கம்னா என்ன அர்த்தம்? அவங்க தான் அவர், வித்தியாசமே இல்லை. பால் தான், பால்ல இருந்து வெளியில பக்குவமா வந்த, உதாரணத்துக்கு பால்ல இருந்து வந்த தயிர், தயிர்ல இருந்து வந்த வெண்ணெய், வெண்ணெயில இருந்து வந்த நெய். இந்த படிப்படியா இருக்கிற இந்த அமைப்பு படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தன்மையில எந்தெந்த ஜீவர்களுக்கு எப்படி வசதிப்படி அவங்கள வாழ வைக்கணுமோ அந்ததுக்கு தன்னை கடவுள் அப்படி விரிவகமா மாற்றிக்கொள்கிறார், அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி. அந்த மாதிரி பிரம்மா இப்ப வணங்குகிறது. உமது மாயை சக்தியினால நான் இப்போ புத்திசாலியா நடந்துருந்தேன், கெட்டிக்காரை மாதிரி நான் வேடம் போடல, எனக்கு தெரிஞ்சது என்னுடைய நிலை இவ்வாறு இருக்கிறது, மொத்தத்துல நானும் உங்கள் பிள்ளைதான் அப்படின்னு. உங்க பிள்ளைதாங்கிறத நீங்களும் மறுக்க முடியாது, நான் மனப்பூர்வமா நம்புறேன் அப்படின்னு பிரம்மா சொல்றார். அதுபடி நாமளும் இந்த வணக்கத்துக்குரிய எல்லோராலும் வழிகாட்டப்பட்ட நமது குருமராஜ் நமக்கு அறிவுறுத்தினபடி இந்த புருஷோத்தம மாதத்துல அந்த புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுள் அவருடைய அன்புக்கு பாத்திரமாகிறதுக்காக நாம் நமது நிலையை உணர்ந்து இறைவனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள், அஞ்ஞான இருள், ஆசாபாசங்கள், கோபதாபங்கள், பழி தீர்க்கிற உணர்வுகள், வஞ்சகம், இந்த குப்பைகள்லாம் நம்ம மேல இருந்தாலும் என் நிலை இவ்வாறு இருக்கிறது, என்னை காப்பாற்ற வேண்டியது, சரணடைய வேண்டியது நான் உங்க பாதத்தை தான், காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை தான் அப்படின்னு சொல்லி நமது குருவுக்கும் நாராயணனுக்கும் வணக்கத்தை கூறி, ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சேதின பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர் சிவாச்சாரி கௌர் பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரி ஹரின்னு பகவான் நாம மகிமையினால் அமைதியும் ஆனந்தமும் வெற்றியும் பெறுவோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.